பேசுறது கேக்குதா? டைப் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய தொடர்ச்சி. ஸோ ஏற்கனவே நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஸோ 3a is equal to 5b equal to 6c. Then find a is to b is to c. ட்ரை பண்ணுங்க. 3a equal to 5b equal to 6c. இதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னா k. டைரக்டா அந்த ஷார்ட்கட்ல எப்படி போறது அப்படின்னா உடனே போட்டலாம். இதே எக்ஸாம்ல எப்படி போறது அப்படிங்கறத அப்ப சொல்றேன். ஸோ வாட் இஸ் a is to b is to c? a is to b is to a-ங்கிறது என்னது? k by 3. b-ங்கிறது என்னது? k by 5. c-ங்கிறது என்னது? k by 6. ஓகே, எல்லாம் அடிபட்டு போயிடலாம், அடிச்சிடலாம். அடுத்து இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறதெல்லாம் அடிக்கணும். அப்போ இந்த 3 நம்பரையும் அடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு எல்சியத்தை வச்சு எல்லாத்தையும் பெருக்கிறோம். ரேஷியோவில் எந்த நம்பரை வச்சு வேணாலும் பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. அப்போ 30 வச்சு பெருக்கலாம். அப்போ 30 வச்சு பெருக்கினீங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னா 10. இது என்ன வரும்? 30 வச்சு பெருக்கினீங்கன்னா 6. இது வந்து 5. So therefore the answer is 10 is to 6 is to 5. இந்த ப்ராடக்டை பார்த்த உடனே எக்ஸாம்ல எப்படி போடுவீங்க அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நேற்று வந்து டில் 40 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது எக்ஸாம்ஸ்ல எப்படி இந்த ப்ராடக்டை போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல பண்றேன். இதான் எக்ஸாம். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே சரிங்களா இப்படி இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 is to 1/5 is to 1/6 அப்படின்னு போடணும். அடுத்து வந்து 30ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது 30ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க வந்துடும் 10 is to 6 is to 5. ஸோ இதான் நீங்க எக்ஸாம்ல போட வேண்டியது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. America's famous Golden Gate Bridge is 6480 feet long with 756 feet tall towers. இதோட மாடல் கண்டுபிடிப்பு எழுதுறாங்க, கண்ண பண்றாங்க. இந்த ஒரிஜினல் பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும் அதே ரேஷியோல. A model of this bridge is proportional to the original bridge except in a pair is 60 feet long with the dash feet tall tower. அப்போ இது ப்ரொபோர்ஷன்ல போடணும். 6480 is to 756 same as இது வந்து 60 ஆகுது. இந்த x கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு தெரியும் this is 6480 by 756. இந்த ரேஷியோவையும் இந்த மாதிரி எழுதலாம், பின்னமா எழுதலாம். இது வந்து அதே மாதிரி 60 by x அவ்வளவுதான். இது அடிச்சிங்கன்னா ஆன்சர் 466 0 48 848. Therefore x is equal to 756 by 108. 756ல 108 அடிக்கிறதுனா எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6ல முடியுது. 6ல முடிஞ்சதுன்னா 8 எதால பெருக்கினா 7ஆல பெருக்கினா தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 7. ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, யாருமே ஆன்சர் பண்ணாம இருக்கீங்களே. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? இது ஏதாவது டவுட் இருந்தாலும் டைப் பண்ணுங்க, கேளுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல். அதனால அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தானே, நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. என்னங்க ஆன்சர்? பி. ஓகே, சிம்பிளுங்க. என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் அப்படின்னா, இங்க பாருங்க பிக்கு 13, இங்க பிக்கு 65. பி வந்து ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா அப்படியே கம்பைன் பண்ணிடலாம். ஏன்னா பி தான் அது ரெண்டுலயும் காமனா இருக்கு. அப்ப இங்க 65 வரணும்னா இது 5ஆல பெருக்குங்க. 5ஆல பெருக்குறீங்கன்னா 35 is to 65. இப்ப 65 காமனா இருக்கா? therefore a is to b is to c equal to a எவ்வளவு? 35. b எவ்வளவு? 65. c எவ்வளவு? 25. 5ஆல அடிக்கலாம். 7 is to 13 is to 5. So answer is B. அடுத்த question. 20 miles to 25 kilometer. இந்த மாதிரி அடிக்கடி கேட்கறாங்க. இதை எப்படி ரேஷியோவா மாத்தணும் அப்படின்ட்டு. ரேஷியோவா மாத்தணும் அப்படின்னா ரெண்டையும் ஒரே யூனிட்ஸா மாத்தணும். யூஸ்வலா எல்லாம் லோயர் யூனிட்ஸா மாத்துங்க, கம்மியா இருக்கக்கூடிய மாத்துங்க. மைல்ஸ் கிலோமீட்டர்ல எது கம்மின்னு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் தான் கம்மி. அப்ப இங்க உங்களுக்கு ஒரு ஜிகேயும் தெரியணும். 1 mile is equal to 1.6 kilometer. ஒரு மைல்ங்கிறது 1.6 கிலோமீட்டர்.
அப்போ 20 மைல்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 20 into 1.6 is to 25 கிலோமீட்டர். இப்போ இதையும் கிலோமீட்டரா மாத்திட்டேன், இதையும் கிலோமீட்டரா மாத்திட்டேன். அப்ப இதை அடிச்சீங்கன்னா 16 32 is to 25. இதை குறைக்க முடியுமா? முடியாது. இந்த ஆன்சர் இஸ் 32 is to 65. கரெக்டுங்களா? ஏதாவது டவுட்னா உடனே கேட்டுருங்க. சுரேஷ் குமார், ராஜீவ் காந்தி, சங்கர் பெருமாள், நாகேஸ்வரி அண்ட் அதர்ஸ். இது ஒரு பை சார்ட். ABCDEFன்னு இருக்கு. ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்கூல்ஸ் இன் எ டவுன். ஒரு இதெல்லாம் ஸ்கூல்ஸ், டவுன்ல இருக்கிற ஸ்கூல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 16,000 பேர். இந்த 16,000 பேர்த்துல இந்த 6 ஸ்கூல்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Then the ratio of 2 schools which is equal to B:D. இது B:D மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தமிழ்லையும் பார்க்கலாம். ஸோ இந்த பை வரைவு இடத்தில் ABCDEF நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும் மொத்த மாணவர்கள் 16,000. BDங்கிற விகிதத்துக்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்கறாங்க. BD எது? இது B. B எவ்வளவு? 12. D எவ்வளவு? 20. இதுக்கு சமமான விகிதம் என்ன? முதல் இதை சுருக்குங்க. இதனுடைய விகிதம் என்ன அப்படின்னா 4ஆல வகுக்கலாம். ஸோ 3:5. அப்ப 3:5க்கு இதுல எது 3:5ன்னு கேட்கறாங்கன்னா 4 ஆப்ஷன்ல எது 3:5? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இப்ப நான் போட்ட மாதிரியே போட்டீங்கன்னா அதுல எது 3:5 வருதோ அதான் ஆன்சரா இருக்கும். ஸோ எது 3:5? FIC பார்க்கலாம். Fங்கிறது என்னது? 16 is to C. Cங்கிறது 25. அப்போ இத Fங்கிறது 15. சாரி, Fங்கிறது 15, Cங்கிறது 25. அப்போ அது 5ஆல வகுத்தீங்கன்னா 3:5 வந்துருச்சு. உடனே ஆன்சர் வந்துருச்சு. இதான் ஆன்சர். வேற எதையும் கண்டுபிடிச்சு பாருங்களே தப்பா வரும். C:Fன்னு பார்க்கலாம். Cங்கிறது எவ்வளவு? Cங்கிறது 25. F எவ்வளவு? Fங்கிறது 15. இது அப்படியே மாறி வரும். இது வந்து 5:3 ஆகும். இதே D:F கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 20:15. இது வந்து பாத்தீங்கன்னா 4:3. ஸோ அதனால இது வராது, இது வராது. ஸோ ஆன்சர் இஸ் A. வாட் இஸ் ஆன்சர்? இப்ப பார்த்தப்பல அதே மாதிரி பார்த்தா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்கறாங்க. அப்போ இதான் இந்த ப்ரொபோர்ஷன். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3/27. இதை அப்படியே ரேஷியோ எழுதலாம். இதான் ப்ரொபோர்ஷன், சரிவிகிதத்தோட ப்ராப்பர்ட்டி, பண்பு. அவ்வளவுதான். இதை அடிச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அடிச்சிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க எக்ஸ் வந்து 9 4 வரும். 9 4 36. இது ரொம்ப சிம்பிள். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 4 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நிறைய. இது அதே மாதிரி தான். 2 நம்பர்ஸ் கேட்கறாங்க 3:5. ஒன்னு 3K 5Kன்னு இருக்கும். மொத்தம் 144. எது லார்ஜர் நம்பர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது அதே மாதிரி தான், இப்ப பார்த்த மாதிரி தான். இந்த டைப் ஏற்கனவே நம்ம கான்செப்ட்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதே டைப் இது அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இது கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர்? இது எப்படி சால்வ் பண்றது? ஸோ த மந்த்லி இன்கம் ஆஃப் A and B இந்த ரேஷியோ 3:4 அப்படின்னா எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாலே உடனே வந்து ஒன்னு வந்து 3K இருக்கும், இன்னொன்னு வந்து 4K இருக்கும். பின்னமா எழுதலாம் எப்பவுமே ரேஷியோ. ஸோ இது வந்து A, இது வந்து B. Their monthly expenditure are in the ratio 5:7. செலவு வந்து 5:7. 2 பேருமே சேவ் பண்றது எவ்வளவு? 5000 ரூபாய் சேவ் பண்றாங்க. அப்பனா இது இவரோட இன்கம். அந்த இன்கம்ல இருந்து 5000 ரூபாய கழிச்சிங்கன்னா அவங்க செலவு பண்ணது கிடைச்சிடும். புரியுதுங்களா? 3Kங்கிறது ஏயோட இன்கம், அதுல இருந்து 5000 கழிக்கிறேன். 4Kங்கிறது பியோட இன்கம், அதுல இருந்து 5000 கழிச்சுன்னா இது 2 பேர்த்தோட சேவிங்ஸ் கிடைக்குது. இது என்ன ரேஷியோல இருக்குது அப்படின்னா 5:7ங்கிற ரேஷியோல இருக்கு. இதுதான் நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டியது. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் K. K கிடைச்சது அப்படின்னா ஏயோட பியோட மாத வருமானத்தை கண்டுபிடிச்சிடலாம். அந்த K என்ன வருதோ அதை வந்து 3K 4K 3K into 3 K into 4 கண்டுபிடிச்சிங்கன்னா 2 பேர்த்தோட மாத இன்கம் கிடைச்சிடும். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. Kயோட மதிப்பை கண்டுபிடிங்க. முதல் Kயோட வேல்யூ எவ்வளவு? கிரேட். Kங்கிறது 10Kன்னு சொல்றீங்க. அப்போ ஒருத்தரோட 30,000, இன்னொருத்தரோட 40,000. வெரி குட். இது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ரேஷியோ சம்பந்தப்பட்டது. ரேஷியோல யூஸ் பண்ணி போடலாம். ஜென்ரலா மடங்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஏ மதர் இஸ் 5 times as old as daughter. சரிங்களா? அப்போ மதர் டாட்டர் வந்து எக்ஸ் அப்படின்னா அம்மா வந்து 5x இருக்கும்.
After 2 years, the mother's age will be 4 times as old as her daughter. After 2 years. After 2 years அப்படின்னா after 2 years அம்மாவோட வயசு என்ன ஆகும்? இப்போ அம்மாவோட வயசு 5x. After 2 years 2 கூடும். இது வந்து எதற்கு சமம்னா the mother will be 4 times as old as her daughter. அப்போ அம்மாவோட வயசு வந்து 4 times as old as டாட்டரோட வயசு அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா அப்போ x+2 இருக்கும். அந்த சமயத்துல 2 பேத்துக்கும் 2 வயசு கூடி இருக்கும், 2 வருஷம் கழிச்சு போயிடும். அவ்வளவுதான். இதுல எக்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மதரோட ஏஜ கண்டுபிடிச்சிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. 4x plus 8. So x is equal to 6. x 6 அப்படின்னா அப்போ அம்மாவோட வயது என்ன? x எவ்வளவு? 6. A is 5 times as old as her daughter. After 2 years, mother's age will be 4 times as old as her daughter. அப்ப இப்ப இருக்கிற டாக்டரோட ஏஜ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது கிளியரா இல்ல கொஸ்டின்ஸ்ல. அப்ப இருக்கிற ஏஜுக்கு 4 டைம்ஸா? அம்மாவோட அப்போதைய வயசு இப்ப இருக்கிற டாக்டருக்கு 2 டைம்ஸ். நம்ம அப்ப இருக்கிறதுக்குன்னு போட்டேன். ஸோ அதனாலதான் 5x இங்க எக்ஸ். மதர்ஸ் ஏஜ் வில் பி 4 times as old as her daughterன்னு போட்டேன். ஸோ 5x plus 2, 4x plus 8. இங்க போட்டா எக்ஸ் 6ன்னு வருது. 6னா அம்மாவோட வயசு 30ன்னு வரும். தாயாரின் தற்போதைய வயது கேட்கறாங்க. இங்க ஆப்ஷனே இல்லை. சரி, அப்ப இதை வெறும் எக்ஸ்ன்னு எடுத்து போடுவோம். ஸோ கொஸ்டின் வந்து கிளியர் இல்லைங்க. அப்போ 5x plus 2 equal to 4x. மதர் இஸ் 5 times as old as her daughter. After 2 years, the mother's age will be 4 times as old as her daughter. What is the present age of the mother? So இதுல போட்டதான் வரும். அப்ப 6னா 30 தான் ஆன்சர் இருக்கும். இதுல எந்த ஆப்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு வேற ஆன்சர் வருதா? யாருக்காவது வேற ஆன்சர் வருதா? 30 வந்து ஈஸியா சொல்லலாம் பாருங்க, ப்ரூவ் பண்ணிடலாம். அம்மாவோட வயசு 30, பொண்ணோட வயசு 6. அதனாலதான் 6 5 30. 2 வருஷம் கழிச்சுன்னா அம்மாவோட வயசு 32, பொண்ணோட வயசு வந்து 8. இப்போ 32ங்கிறது 8 தாங்க 32. ஸோ ஆன்சர் வந்து 30 தான். இதுல எல்லாமே அடுத்த கேள்வி. இதெல்லாம் ஈஸியானது. இதுவும் ஈஸியானதான். இப்ப போட்டோம்ல அதே மாதிரிதான். 8 மீட்டர் வந்து 6 மீட்டர் அப்படின்னா ஷேடோ ஆஃப் அனதர் போல் மெஷர் தி சேம் டைம் 30 மீட்டர். தென் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி போல். ஷேடோவுக்கும் ஹைட்டுக்கும். ஸோ 8:6 is equal to 30:x. அவ்வளவுதான். Find the value of x. Proportion, சரி விகிதம். 6 மீட்டர் ஹைட் உள்ளது, 8 மீட்டர் ஷேடோ காட்டும். அப்போ 30 மீட்டர் ஷேடோ இருந்துச்சுன்னா அதோட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர்? 40. சூப்பர். இது அதே மாதிரி தான் ஈஸிங்க. ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இதுவும் ரொம்ப ஈஸி. இதுவும் ஈஸி. 900 ரூபாய் வந்து 3:2ங்கிற விதத்துல எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்கறாங்க. இது அதே மாதிரிதான். மொத்த பாயிண்ட்ஸ் 85, 8:9 எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது அதேதான். 6000 ரூபாய் 2:3 எப்படி கிடைக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 is in proportion to x is 25. இப்போ find the value of x. இது அதேதான். 7.5 as to x is to 25. இப்போ 7/5 equal to x/25 போட்டா வந்துடும். இது ஏற்கனவே வந்து ப்ராப்ளம், கேட்ட ப்ராப்ளம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்து ப்ராப்ளம். இதே ப்ராப்ளமே, இந்த ரேஷியோ. இது முக்கியமான ப்ராப்ளம். இதோட டைப்பு கான்செப்டை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். அதாவது ரேஷியோ, இந்த மில்க் வாட்டர் ரேஷியோ இருக்கும்போது ஒரே அளவு கொள்கலன் உள்ளதை வந்து அந்த 3ஐயும் தூக்கி இன்னொன்னுல கொட்டினோம்னா அந்த கொட்டினதுல எவ்வளவு ரேஷியோல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய பார்ட்ஸ், அந்த ரேஷியோட பார்ட்ஸ் வந்து சமமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கொஸ்டின் என்ன தெரியுங்களா? 3 பாத்திரம் இருக்கு. 3 பாத்திரமும் 10 லிட்டர் 10 லிட்டர் 10 லிட்டர். 3லையுமே பால் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பால்ல இருக்கிற அந்த 10 லிட்டர் வந்து அங்க மில்க்கும் வாட்டர் எந்த விகிதத்துல இருக்குன்னா 2:1 இருக்கு. அடுத்தது 2வது, இது வந்து முதல் பாத்திரத்துல. 2வது பாத்திரத்துல வந்து மில்க்கும் வாட்டரும் 3:1 இருக்கு.
மூணாவதுல வந்து பாத்தீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் 3:2. இப்ப இது எல்லாத்தையும் மூணையும் தூக்கி 30 லிட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இதுல ஊத்துறா. இப்ப இதுல மில்க்கும் வாட்டரும் என்ன விகிதத்துல இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்படியே ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 2:1, 3:1, 3:2. இது 3 பங்கு, இது 4 பங்கு, இது 5 பங்கு, இது 3 ஒரே பங்கா இருந்தா ஆட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பாருங்க 3:2வும் 1:4 இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணலாம். இது அப்படியே ஆட் பண்ணலாம். 4:6 அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிச்சு 2:3 ஆக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. அப்ப நமக்கு தெரியும் இது எத்தனை பங்கு, இது 3 பங்கு, இது 4 பங்கு, இது 5 பங்கு. அப்ப 3க்கு எல்சிஎம் எடுங்க. இது 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60. 30 வராது. சோ 60. அப்ப 60 எல்லாத்தையும் 60 ஆக்கணும். எல்லாத்தையும் 60. அப்ப இது 3 பங்கு இருக்கு. இது 3 பங்கு 60 ஆக்கணும் அப்படின்னா இதை 20ஆல பெருக்குங்க. ரொம்ப நாள பெருக்கிறதுனால ரேஷியோ மாறாது. இதெல்லாமே சம விகிதமாக இருக்கும். அடுத்து இதை 15ஆல பெருக்குங்க. இத 3 2 5 60. 12ஆல பெருக்குங்க. இப்போ என்ன வருதோ அதை ஆட் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். சொல்லுங்க, மீதியை நீங்க கண்டுபிடிங்க. So what is the answer? So இது 40:20. இங்க 45:15. இங்க 36:24. கூட்டுங்க. 5 4 9, 59. 59 ஒண்ணுதான் இருக்கு. 5 11க்கு 1, மீதிக்கு 1. 5 4 9 3 12. So ஆன்சர் 121:59 is the answer. இந்த டைப் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது அதே சரி விகிதம் ப்ராப்ளம். இது சரி விகிதம். இது இப்பதான் பார்த்தோம் நம்ம. அதே டைப் தான் பார்த்தோம்ல. இங்க பிக்கு 3 இருக்கு, இங்க பிக்கு 4 இருக்கு. இது ரெண்டையும் 1 ஆக்கணும், 12 ஆக்கணும். அப்ப இதை 4ஆல பெருக்குங்க, இதை 3ஆல பெருக்குங்க, ஆன்சர் கிடைச்சிடும். 4ஆல பெருக்குறீங்கன்னா 8:12. இத 3ஆல பெருக்குறீங்கன்னா 12:15. இந்த கேர்ஃபுல்லா பண்ணுங்க. C:A கேக்குறாங்க, சரிங்களா? இது A, இது B, இது P, இது C. இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. அப்ப C:A கேக்குறாங்க. இப்ப C ஃபர்ஸ்ட். நம்ம அவசரத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோம். பாருங்க, C 15, A 8. 8:15 ஆன்சர் இருக்கு. நம்ம இதை போட்டுருவோம். இந்த மாதிரி இதுலதான் நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவீங்க. So avoid careless mistakes. So the answer is 15:8. ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். A gets double of what B gets. A gets double of what B gets. அப்படின்னாலே 2:1ங்கிற ரேஷியோல கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிறது 2:1. அது எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா A gets what double what B gets. அப்போ A is equal to 2B. அப்போ what is A by B? A by B na 2/1. அப்போ what is A is to B? A is to B na 2:1. அதே மாதிரி B gets double of what C gets. அப்போ அதே மாதிரி தான் B gets B by C is equal to 2/1. அப்போ B is to C is equal to 2:1. Find the ratio of B is to C னு கேக்குறாங்க. Find the ratio of B is to C. B is to C na இதே தேவையில்லை நமக்கு, இதுவே போதுமே. And B gets double, actually A is to C னு கேட்டிருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணிருக்கணும். இவங்க B is to C னு கேக்குறாங்க. B is to C க்கு நமக்கு இது தேவையில்லை, சரிங்களா? இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். What is B is to C? B is to C na 2:1. சப்போஸ் இதே A is to C னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்போ what is the answer கண்டுபிடிங்க. அதுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த P is to C னு கேக்குறாங்க. A is to C னு கேட்டாதான் இது ஒரு நல்ல ப்ராப்ளம். B is to C னா நீங்க ஃபர்ஸ்ட் இது தேவையில்லை, உடனே சொல்லிடலாம். B gets double what C gets. அப்ப அதுல இருந்தே கண்டுபிடிச்சு ரெண்டே கம்பைன் பண்றதுன்னா A is to C தான் கேட்பேன். சோ இங்க இந்த கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் 2:1. A is to C கேட்டாங்கன்னா what is answer?
அப்படின்னா இங்க ஏக்கு என்ன, பிக்கு என்ன 1, இங்க பிக்கு என்ன 2. அப்ப இதை 2ஆல பெருக்கணும். அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 4:2. அப்ப வாட் இஸ் A:C? A:C னா 4:1. ஸோ இது வந்து A:C கேட்டாங்க. B:C கேட்டிருக்கிறாங்க. அது வந்து சிம்பிள், ரொம்ப சிம்பிள். which is not an equivalent ratio of 16/24. இந்த 16/24க்கு சமான விகிதம் அல்ல. எது எல்லா விகிதமும் சமமா இருக்கும். இதுக்கு சமமா ஒன்னே ஒன்று மட்டும் சமம் கிடையாது. அப்ப நம்ம தான் சுருக்குங்க. 16:24 எப்படி சுருக்குறது? 4 16, 8ஆல கூட அடிக்கலாம். ஸோ 2 8 16, 3 2/3 எது வருதுன்னு பாருங்க. இது 2/3, இதுவும் 2/3, இதுவும் 2/3, இது வந்து வராது, 4 தான். ஸோ 4னா 5 20, 7 28. ஸோ இது ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 20/28. அதாவது அதுக்கு சமான விகிதம் அல்ல, அது ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடையாது. புரியுதுங்களா? டவுட்னா கேளுங்க. இது ரொம்ப சிம்பிள். ஏக்கு 2 போடுங்க, பிக்கு 5 போட்டீங்கன்னா உடனே ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா அது ஹோமோஜீனியஸா இருக்குதுன்னா. இது ஒன்றும் கிடையாது. 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரா சுருக்கணும், அவ்வளவுதான். அப்போ 1 மீட்டர்னா 100, 100:50, அவ்வளவுதான். ஸோ therefore ஆன்சர் இஸ் 2:1. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ, ஃபைண்ட் த ஆன்சர். வாட் இஸ் த ஆன்சர்? அப்படியே இதை வந்து சுருக்கணும், அவ்வளவுதான். 1/2. 1/2னா எவ்வளவு? 2 + 1 3/2. இது எவ்வளவு? 4 2 8 3 11, 11/4. இது ரெண்டையும் 4ஆல பெருக்குங்க. இதை 4ஆல பெருக்குறீங்கன்னா கீழே உள்ள 2 அடிபட்டு போயிடும். ஸோ அப்ப 4ஆல பெருக்குறீங்க அப்படின்னா மேல என்ன வரும்? இதை 4ஆல பெருக்குறேன். இங்கே 6, இங்க 11. ஸோ therefore ஆன்சர் வந்து 6:11. இது ரொம்ப சிம்பிள். 1 வந்து x, இன்னொன்று வந்து 2x, இன்னொன்று வந்து 3x, இன்னொன்று வந்து 6x. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 960 வருது. அப்ப இது வந்து எக்ஸை கண்டுபிடிக்கும். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளவு? ஒரு 2 12. 12x is equal to 960. அப்ப வந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. 12 8 96 80. அப்ப எக்ஸ் 80 என்னது? அதுல இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா அதன் விகிதங்கள் முறையே. அப்ப என்ன வரும்? 1 80, இன்னொன்று 160, இன்னொன்று 240, இன்னொன்று 848. ஸோ இது ஆன்சர். இந்த விகிதத்தை வச்சு ஒவ்வொன்றோட மதிப்பை கேட்கறாங்க. இது ரொம்ப சிம்பிள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி கேட்கறாங்க. இன்கம் 21,000னா சேவிங்ஸ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. எப்படி சேவிங்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இன்கத்துல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்கணும். இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்கணும். இன்கம் எவ்வளவு அப்படி கழிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பார்ட் இன்கம் 6, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் 7, எக்ஸ்பெண்டிச்சர் 6. அப்போ வந்து சேவிங்ஸ் எவ்வளவுனா சேவிங்ஸ் ஈக்குவல் டு 1 part. 1 part of 13, மொத்தம் 13 தானே. அப்போ அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இங்க மொத்தம் கொடுக்கல, இங்க கொடுத்துருக்கிறது இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்கம்ங்கிறது 21,000. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ப இது 7 மடங்கு 21, 7 3. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 18,000. ஏன்னா 6 3, 1 வந்து 3000. ஒரு யூனிட்டுங்கிறது, ஒரு பங்குங்கிறது 3000. அப்போ சேவிங்ஸ் எவ்வளவுனா 3000. அந்த ஒரு பங்கு தானே சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து 3000. ஸோ ஆன்சர் வந்து 3000. டோட்டல் கொடுத்தாதான் இது மாதிரி போடணும். இங்க டோட்டல் கொடுக்கல, அதனால இது வந்து இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் கிடையாது. ஸோ அதனால சேவிங்ஸ் வந்து ஒரு பங்கு, அது வந்து 3000 தான். இது இப்ப நம்ம பார்த்ததுதான், அதே டைப் தான். இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வாட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், வாட் இஸ் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அல்லது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ். நேர்மாறல், எதிர்மாறல், நேர் விகிதம், எதிர் விகிதம். சம விகிதம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். நேர் விகிதம்னா என்னது அப்படின்னா ஒன்னு வந்து கூடுச்சுன்னா இன்னொன்னு கூடணும். எதிர் மாறம்னா என்னதுன்னா ஒன்னு கூடுச்சுன்னா இன்னொன்னு குறையும். இதுக்கு நான் எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொடுத்து போட்டிருந்தேன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன். எப்போ 2 இதை வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்றாங்க. இப்போ இங்க சி அண்ட் டின்னு சொல்றாங்க. இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது நேர்மாறல்.
எப்ப நேர்மாறல்னு சொல்லுவோம்? x is equal to ky. அதாவது x by y is equal to constant. இதே எதிர்மாறலா இருந்துச்சு அப்படின்னா x is inversely proportional to y. x is equal to k by y. xy is equal to constant. அப்ப இங்க பாருங்க, what is the relation C and D? C is equal to KD. அப்போ what is answer? C is equal to KD அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல வருது. Therefore C by D is equal to constant. Therefore இது என்னது அப்படின்னா நேர்மாறல். சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்சர். நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த டைப் தான். இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்து ட்ரை பண்ணுங்க. Find the problem. Find the answer. Right. The perimeter of a triangular plot is 360 meter. Perimeter. அப்ப ratio of their sides கொடுத்துட்டாங்க 3:4:5. அப்ப அந்த சைடு என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் எத்தனை பங்கு? 4, 3, 7, 7, 5, 12 பங்கு. அப்ப 12 தான், ஒரு பங்கு வந்து 30. இப்போ ஒரு பங்கு 30 அப்படின்னா அப்ப சைடு வந்து 90, 120, 150. இது மூணையும் கூட்டினீங்கன்னா 360. நமக்கு தெரியும் 3:4:5 இருந்தாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது இங்க. இது வந்து ஒரு பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ். இது ஒரு பித்தகோரியன் நம்பர். அதை பார்த்தாலே தெரியும் 3:4:5 சைடு இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி முக்கோணம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். அது என்னது அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? இப்படிதானே இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஏ, இது பி, இது சி. ஹைபார்டினியூஸ் கர்ணம், இது அடிப்பக்கம், இது வந்து எதிர்பக்கம். இங்க இருந்த ஆங்கிள். அப்ப இது ரெண்டையும் பெருக்கி 2ஆல வகுத்துட்டீங்கன்னா அதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்ப ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் த நான் ஹைபார்டினியூஸ் சைட்ஸ் டிவைடட் பை 2. ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்புங்கிறது என்ன அப்படின்னா கர்ணத்தை விட்டுருக்க மற்ற 2 பக்கத்தையும் பெருக்கி 2ஆல வகுக்கிறோம். அவ்வளவுதான். therefore ஏரியா கண்டுபிடிங்க. therefore ஏரியா ஈக்குவல் டு இந்த 2 பக்கம். இதான் கர்ணம், பெருசா இருக்கிறது தான் கர்ணம். அப்போ 90 × 120/2 அடிச்சிங்கன்னா 60, 96, 54. ஸோ 5400 இஸ் த ஆன்சர். ரொம்ப முக்கியம் கர்ணம். ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறது. இல்ல சார் எனக்கு ஏபிசி 3 தெரிஞ்சதுன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் ஏரியா. எப்படியாவது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது என்னது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. வாட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. 3 பக்கங்கள் செமி பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. எஸ்ங்கிறது அரை சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு 5400 தான் வரும். வரணும். எடுத்துட்டீங்களா? அடுத்த கேள்வி. A number 42 is divided into 2 parts in the ratio 3:4. Find the number which is sum of the squares of the 2 parts. 42 என்ற எண் 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த 2 பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்கிறாங்க. அந்த 2 பாகங்களை அப்படியே கூட்டுறதுக்கு சொல்லல, அதை ஸ்கொயர் பண்ணி அதை வர்க்கம் எடுத்து கூட்டி ஆன்சர் சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. இதை கண்டுபிடிங்க. அப்ப முதல் அந்த 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. 3, 4, 3, 7. 7னா அப்போ ஒரு பார்ட்டுங்கிறது 6. அப்போ 3, 6, 18, 4, 6, 24. அதான் ஒரு நம்பர். இல்ல சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எனக்கு இப்படி சார் தெரியாது சார் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 மொத்தம் வந்து 7 பங்கு. அப்போ 3/7 × 42 அடிச்சிங்கன்னா இந்த 18 வரும். 7, 6, 42. இந்த 24 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 4/7 × 42 கண்டுபிடிக்கும். பட் இதெல்லாம் ஃபாஸ்டா நான் சொன்ன மெத்தட்ல கண்டுபிடிக்கிறேன். அவங்க 3, 4, 7 பார்ட்ஸ் 42 7 வகுப்புற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒண்ணு வந்து ஒரு பார்ட்டுங்கிறது 6. அப்போ 3 பார்ட்னா 3, 6, 18, 4 பார்ட்னா 4, 6, 24. சரி, இப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க? நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஒண்ணு வந்து 18, இன்னொன்னு வந்து 24. என்ன கேட்கறாங்க? இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் கேட்கறாங்க. 18 ஸ்கொயர் எவ்வளவு? 24 ஸ்கொயர் எவ்வளவு? பரமா தெரியணும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன்.
1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமா தெரியணும். அதே மாதிரி 1 கியூப்ல இருந்து 15 கியூப் வரைக்கும் மனப்பாடமா தெரியணும். ஸோ வாட் இஸ் 18 ஸ்கொயர்? 18 ஸ்கொயர் எவ்வளவு? 18 ஸ்கொயர் 324. வாட் இஸ் 24 ஸ்கொயர்? அது வந்து 26 ஸ்கொயர் வந்து 676 வரும். அப்ப 24 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 576 வரும். இது ரெண்டையும் கூட்டுங்க. 6 4 10 சைபர் மீதி 1, 7 3 10 சைபர் மீதி 1, 900. ஸோ ஆன்சர் இஸ் பி. 900 ஆன்சர். அடுத்து பாருங்க, A:B கொடுத்துட்டாங்க, B:C கொடுத்துட்டாங்க, C:D கொடுத்துட்டாங்க, A:D கேட்கறாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. A:D A/Dன்னு அர்த்தம். A/D எப்படி கண்டுபிடிப்பீங்க? A/D ஈக்குவல் டு கொடுத்திருக்கிற A/B இன்டு B/C இன்டு C/D. பாருங்க, BB அடிபட்டு போயிடும், CC அடிபட்டு போயிடும், கடைசியில A/D தான் கிடைக்கும். ஸோ அது வந்து சிம்பிள். அப்ப A/Bங்கிறது எவ்வளவு அப்படின்னா 8/15. B/Cங்கிறது எவ்வளவு அப்படின்னா 5/8. C/D எவ்வளவுனா 4/5. இதை அடிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் A/D எவ்வளவுன்னு சொல்லுங்க. அது அப்படியே ரேஷியோவா சொல்லிடலாம். வாட் இஸ் ஆன்சர்? 8ஐயும் 8ஐயும் அடிக்கலாம், 8ஐயும் 8ஐயும் அடிக்கலாம், 5ஐயும் 5ஐயும் அடிக்கலாம். ஆன்சர் எவ்வளவுனா 4/15. ஆன்சர் வந்து 4:15. So this is the answer. அடுத்த கேள்வி. The ratio of the boys and girls in a club is 3:2. When which one of the following could be the actual number of members? நான் இப்பதான் சொன்னேன். அப்போ 3:2ங்கிறது 5 பார்ட். அப்ப மொத்தங்கிறது இந்த 5 பார்ட்டுங்கிறது 5ஆல வகுபடுறதா இருக்கணும். சரிங்களா? மொத்த மெம்பர் 16 இருக்க முடியாது, 18 இருக்க முடியாது, 24 இருக்க முடியாது. எனி நம்பர் இட் should be a multiple of 5. ஸோ 5ஆல் வகுபடு. ஏன்னா மொத்த பார்ட்ஸ் எவ்வளவு? இங்க பாருங்க, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5 பங்கு இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா 25 ஆகத்தான் இருக்கு. அந்த எல்சிஎம்ல கூட கேட்பாங்க தெரியுங்களா? இதோடைய HCF எது? கீழ்கண்டவற்றில் எது எல்சிஎம் ஆக இருக்க முடியாது, அல்லது எல்சிஎம் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது HCF ஆக இருக்க முடியாது அப்படின்னா HCF அப்படிங்கிறது வந்து எல்சிஎத்தை வகுக்கும், அல்லது எல்சிஎம்ங்கிறது HCFத்தோட மடங்கணும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. இதை ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. The length and breadth of a rectangular field in the ratio 3:2. Area வந்து 3456. Then find the cost of fencing at the rate of 3.50 per meter. இது ரெக்டாங்குலர். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் இருக்கு. இது 3 பங்கு, இது 2 பங்கு. ஃபென்சிங் சொல்றாங்க. ஃபென்சிங்னா பெரிமீட்டர், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியாங்கிறது 3486. அப்ப கண்டுபிடிங்க. ஒன்னு 3x, இன்னொன்னு 2x. அப்போ ஏரியா கண்டுபிடிப்போமா? So what is area? Area of என்னதுன்னா length into breadth. இப்போ லென்த்ங்கிறது 3x into 2x. அப்ப அது பெருக்குனீங்க அப்படின்னா 6x ஸ்கொயர். 6x ஸ்கொயர் தான் எவ்வளவுனா 3456 சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து x கண்டுபிடிக்கலாமா? அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3456/6. இது 6 அடிபடுற மாதிரி இருக்கும். 5 30, இது 45, 7 42, 36. எக்ஸ் ஸ்கொயர் வந்து 576. இப்பதான் பார்த்தோம். எக்ஸ் ஸ்கொயர் 576 அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு? இப்பதானே பார்த்தோம். எக்ஸுங்கிறது 24. 24 ஸ்கொயர் தான் 50. அப்ப எக்ஸ் 24னா இந்த சைடு என்னது? இந்த சைடு வந்து 48, இந்த பக்கம் வந்து 72. அப்ப பெரிமீட்டர் சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா இந்த 72 + 72 48 + 48, அதாவது 2 into 72 + 48. இதான 2 into L + B தானே. வாட் இஸ் பெரிமீட்டர்? பெரிமீட்டர்ங்கிறது 2 into L + B. ஏரியாங்கிறது LB. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7 4 11, 120 வரும். 120 × 2னா 240 வரும்.
அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப ஃபாஸ்டா அப்படி எக்ஸுங்கிற 24, இது 3x 2x 5x இன்னொரு 5x 10x 10x 240. அப்ப 240ங்கிறது பெரிமீட்டர். அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருக்கிற வேலை இருக்கு. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் த ஃபீல்டு கேட்கிறார். அப்போ ஒரு மீட்டருக்கு அவ்வளவுனா அப்போ இந்த 240 3.5 பெருக்கிறேன். 240 into 3.5. So what is the answer? Very good. So the answer is 840. கரெக்டா பெருக்கிறீங்கன்னா 840 வரும். ஸோ இதுல ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஏரியா வச்சு நம்ம வந்து சைடு கண்டுபிடிக்கணும். சைடு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் இன்டு ஃபென்சிங். ஒரு மீட்டருக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணுறேன். மொத்தமா ஃபென்சிங் பண்ண எவ்வளோ? The ages of two persons are in the ratio 1:3. The product of their ages is 48. What is their difference? Ages of two persons in the ratio 1:3. அப்போ ஒருத்தரோட ஏஜ் வந்து கேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தரோட ஏஜ் வந்து 3Kன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா பெருக்கல் வரும்போது எக்ஸும் பெருக்கல் சைனும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால கேன்னு வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் their ஏஜ் வந்து 48. ப்ராடக்ட் ஆஃப் their ஏஜ் இஸ் 48. அப்போ k into 3k equal to 48. a squared is equal to 48/3. 48/3 எவ்வளவு? 1 18 6 3 18. அப்போ k எவ்வளவு? kங்கிறது 4. k 4 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ what is the difference in their age? டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது? இது 1 இது 3, டிஃபரன்ஸ் 2 வருது, 2k வருது. 2kங்கிறது டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2k. 1kங்கிறது 4. அப்போ 2kங்கிறது என்னது? 8. Therefore answer is 8. Any doubt இருக்கிறதா? What is the answer for this? This is the last problem. The sum of the two numbers is 116.2/3% of the second number. Then the ratio of the first to the second number எவ்வளவு? இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸியா சொல்லிடலாம். இது எது சின்ன நம்பர்? ஃபர்ஸ்ட் நம்பர் சின்ன நம்பரா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 16 2/3 அப்படின்னா என்னது அர்த்தம் அப்படின்னா 1/6 அர்த்தம். ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாருங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். 1/2 1/3 1/4 up to 1/12 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா sum of two numbers is 116% of the second number அப்படின்னு சொல்றாங்க. இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணில் 116 2/3% அப்படின்னா என்ன? எப்படி போடுவீங்க இதை? நான் ஷார்ட்கட்டு சொல்றேன், ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டா சொல்றேன். 2 நம்பருங்க, 2 நம்பர் எனக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு sum of two numbers equal to, இதை முத இதாக்கிருங்க, பின்னமாக்கிருங்க. 116 2/3. 116 2/3ங்கிறது எவ்வளவு? 16 3. 116 into 3 எவ்வளவு? 116 into 3 plus 2 300. 350/3 வரும். 350/3. அப்போ this is equal to 350/3 சதவீதம்னு சொல்றாங்க. சதவீதம்னால into 100ன்னு அர்த்தம். 5% 5/100 into செகண்ட் நம்பர்ங்கிறது என்னது? y. இப்போ find the ratio of the first number. x is to y. x by y எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இது அடிங்க. ஒரு 0 அடிக்கலாமா? ஒரு 0 அடிக்கலாம். அடுத்து இந்த 5 அடிக்கலாம். 5 அடிச்சா 7 5 35. இங்க 2 5 10. அப்போ x plus y is equal to 7/6y. 7/6y. Therefore x is equal to y எங்கிட்டு கொண்டாந்துருங்க. 1 minus 7/6 minus 1y. and அந்த y இந்த பக்கம் வந்தா minus 1 ஆயிடும். Therefore x is equal to, இந்த பக்கம் 6 கிளாஸ் பண்ணுங்க. 7 minus 6 என்னது? 1/6y. 7ல 7ங்க 6னா 1/6y. Therefore x by y is equal to 1/6.
அதான் நான் பார்த்தோன்னே சொன்னேன். இட் இஸ் 1/6. எப்படி சொல்லியிருக்கேன், 16 2/3 அப்படின்னாலே உங்களுக்கு தெரியணும். 16 2/3 மதிப்பு என்ன அப்படின்னா 1/6. 1:6 உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவையில்லை, கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. வாட் இஸ் 1/7 அப்படிங்கிறது என்னதுன்னா 14 2/7. 1/8ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 12.5. 1/9ங்கிறது எவ்வளவு 11 1/9. 1/11 எவ்வளவு 9 1/11. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ப்ராப்ளம். In a class, 2/5 of the students are girls. Rest are boys. If 1/5 of the girl and 1/4 of the boys are absent, which part of the total number of the students is present? இது ரேஷியோட பின்னங்களோட அரித்மேட்டிக். இப்போ கேர்ள்ஸ் வந்து 2/5 அப்படின்னா உடனே நமக்கு தெரியணும் ரெஸ்ட் ஆர் பாய்ஸ். பாய்ஸ்ங்கிறது 3/5. 1/5 of the girls, 1/5 of the girls அப்படின்னா 1/5 of the girls எவ்வளவு 2/25. அதே மாதிரி 1/4 of the boys absent. 1/4 of the boys absent. 3/20. இவங்க 2 பேரும் absent அப்படின்னா which part of the total number of students present? presentனா யார் அப்படின்னா எப்பவுமே மொத்தத்தை வந்து 1ன்னு வச்சுக்கணும். மொத்தம் வந்து 1. ஸோ 1ங்கிறது மொத்தம். அந்த 1ல இருந்து இது 2ஐயும் கழிக்கணும். 2/25 plus 3/20. அதாவது 1 minus 2/25 minus 3/20. நான் பிராக்கெட் எடுத்திருக்கேன். 1 minus, இப்ப இது 2 கடுங்க எல்சிஎம். 25க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 50 வராது, 100. 100ல 25னா 4 தடவை, அப்ப 4 2 8. 100ல 5 I 3 15. This is equal to 1 minus 18 23/100. அப்போ 1 minus 23/100ங்கிறது எவ்வளவு? இதுதான் அதோட ஆன்சர். So therefore the answer is 77/100ங்கிறது ஆன்சர். 77/100. வேற ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ. நாளை கிளாஸ்ல பார்க்கலாம்.